ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம். இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக விஆர் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு 2 டேஸாக அந்த பொசிஷன் ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணேன். அது எப்படின்றது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட் பயாஸ், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிக்னல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சார்ட்டோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார்ட் 15 minutes சார்ட். நல்லா தெரிஞ்சுங்க. For finding the real bias, you should always use higher time frame. 3 minutes, 5 minutes அதெல்லாம் வச்சோம்னா நமக்கு பயாஸ் தெரியாது. ஓகேவா? ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எது தெரியும் கரெக்டாக பயாஸ், இந்த பயாஸ். ரெண்டு இண்டிகேட்டர் இருக்கு. அது 2 இண்டிகேட்டரில் ஒன்று இது பண்ணிட்டேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நேற்று காலையில், ஓகேவா, நேற்று காலையில் என்னென்னா ஒரு 9:50 9:30 இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே விவேப் சிக்னல் ஃபஸ்ட்டு மார்க்கெட் இந்த சைடில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் இருந்தால் புல்லிஷ். ஓகே, 25,400 ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 15 minutesல 25,425 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 426 அரௌண்ட் அப்படி. இப்போது இந்த விவேப் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இது விவேப்பில் இது 1 சிக்மா. இந்த லைன் இதுலேருந்து வருது 1 சிக்மா, இது +1 சிக்மா, இது -1 சிக்மா. ஓகேவா? இது 2 சிக்மா, இது -2 சிக்மா. ஸோ ரெட்டுனா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி க்ரீன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன். ஸோ மார்னிங் என்ன ஆச்சுன்னா, காலையில் இந்த விவேப் சிக்னல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு 15 minutes போயிடுச்சு. 9:50 9:30 9:45 அப்புறமா ஒரு செல்லிங் நடந்திருக்கும். நான் பெருசாக காட்டுறேன். செல்லிங் நடந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் எங்கே பை பண்ணியிருக்காங்க? விவேப்லேயே பை பண்ணிட்டாங்க. ஓகேவா? 420 பையர்ஸ் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகி இதே வெண்ட். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த 9:45 மேலே தான் எப்பவுமே என்ட்ரு ஆவேன். ஸோ 9:45 என்ட்ரு ஆனேன். செல் ஆன அப்புறமா மார்க்கெட் சார் அபவுட் விவேப் மேலே தொட்டு என்ட்ரு ஆனேன். ஸோ இந்த இடத்துல போயிருக்கோம் மார்க்கெட். அப்போது ஸோ விவேப் விவேப்புக்கு மேலே போகுது, விவேப் கீழே போக விடலை அப்படின்னாலே தெரியுது மார்க்கெட் பேரிஷ் ஆகலை. மார்க்கெட் புல்லிஷாக தான் கண்டினியூஸாக ட்ரெண்டிங் டேவாக இருக்குது. மார்க்கெட் புல்லிஷாக தான் வச்சுருக்கணும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, மேலே போகுது, மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சரி, ஆனால் இங்கே 2 சிக்மா லைனில் போயிடுச்சு. இல்லை, 2 சிக்மாலே 2 லைன் இருக்குது. அந்த 2 சிக்மா லைன் அப்போ டச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்கேனில் அப்போ தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஆல்மோஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது புல்லிஷாக சி தான் எடுத்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த விவேப் லைன் இருக்குல்ல, இந்த லைனை கீழே போகாது கேண்டில், 15 minutes கேண்டில். ஓகேவா? இது அப்படியே மேலேயே தான் மெயின்டெனன்ஸ் இறங்குற மாதிரி தெரியும். ஆனால் நான் வெயிட் பண்ண விவேப் கீழே போகுதாண்டு. விவேப் கீழே போகல. விவேப் கீழே போயிருந்தா மேபி பேரிஷ் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் விவேப்போட மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டாங்க பாருங்க மார்க்கெட்டு. அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டாங்கன்னா 2 சிக்மா அதோட லோயர் இதுக்குமே வரல. அந்த லோயரில் மறுபடியும் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படியே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே போனாங்க. இதுதான் ஐடென்டிஃபை பண்ணேன். இதுக்கு ட்ரெண்டு. ஸோ இது புல்லிஷ்னு தெரிஞ்சிடுச்சு ரொம்ப கிளியராக. இங்கே எடுத்தோடனே என்ன ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சது. ஏன்னா விவேப்புக்கு மேலேயே தான் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹோல்ட் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி, ஏன்னா இங்கே செல்லிங் கூட நடந்தால் கூட இங்கே ஒன்றும் விவேப் கிட்ட வரல. ஸோ அடுத்த நாள் இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, அதுவும் ட்ரெண்டிங் டே.
பாருங்க நல்ல ட்ரெண்டாக இருக்குது. விவேப் மேலேயே தான் இருக்கும் பாருங்க. கீழே விவேப்புக்கு கீழே இங்கே மட்டும்தான் இது கீழே இறங்குது. அதாவது 2 சிக்மாலேருந்து 1 சிக்மாக்கு இறங்க ஆரம்பித்த உடனே தெரிஞ்சது மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்ட்டு. ஆனால் அப்போ கூட புல்லிஷாக இருந்து இப்போ இன்னும் லைனை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனீங்கன்னா இன்னும் வந்து அவங்க கீழே வரல, பேரிஷ்க்கே வரல. புல்லிஷ் மோட்லேயே வந்துட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. அவங்க ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்மா வச்சு அனலைஸ் பண்ணால் நம்ம வந்து ட்ரேடு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். இதெல்லாம் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் தி வே விவேப் பேஸ்ட் ட்ரேடிங். அது இல்லாத நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்லாம் நான் எக்கச்சக்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணேன். நார்மலாக சூப்பர் ட்ரெண்டு, பேரபாலிக் எஸ்ஏஆர். இப்போ பேரபாலிக் எஸ்ஏஆர்லாம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் போதும் நமக்கு. பேரபாலிக் எஸ்ஏஆர், பிஎஸ்ஏஆர் இந்த டிஃப்ரென்ஸ்னாலே இது வந்து போயிட்டு யூஸ்வலாக வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். அது நார்மலாக நடக்கும். ஆனால் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு பேரபாலிக் எஸ்ஏஆரும் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ட்ரெண்டிங் டே வந்தது. ப்ளஸ் இது மார்க்கெட் இன்னும் அக்யூரேட்டாக வேணும்னா கோ ஃபார் 3 மினிட்ஸ் ஆல்சோ. 3 மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ட்ரெண்டிங் டேல தான் இருக்கும். Three minutes. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பயாஸ் கண்டுபிடிக்க முடியாது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். ஸோ பயாஸ் கண்டுபிடிங்கன்னா லாங்கர் இருந்தால் பண்ணுறது. இதை பார்த்து ஒன்றுமே தெரியாது, எல்லாம் க்ளோஸ்லேயே போயிட்டுருக்கோம். ஆனால் இதுலேயும் விவேப்பை விட்டு கீழே வராது. பார்த்தீங்கன்னா விவேப்னாலேயே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குதுன்ட்டு. ப்ளஸ் இவ்வளோ கிளியர் நமக்கு தெரிஞ்சோடனே ஸோ நார்மலாக 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தவங்க ஒன்றுமே இல்லை. சப்போர்ட் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு, ரெசிஸ்டன்ஸ் கிடையாது தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இட் வெண்ட். ஸோ நீங்கள் விவேப் கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஓப்பனிங்லேருந்து கீழே போகுதுன்னா பேரிஷ், அது மேலே போனால் புல்லிஷ். அது அப்படியே நீங்கள் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் வந்து 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணோம்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து கீழே மாதிரியாக போயிட்டு. இதுதான் மெயின்டைன் பண்ண இன்னைக்கு, அதுதான் முடியுது. ஓகேவா? இன்னும் பெருசாக ஒன்றும் நான் பண்ணல. வெறும் விவேப்பை பேஸ் பண்ணி மற்ற சிக்னல் எல்லாமே பாசிட்டிவ். பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு பாசிட்டிவ், பேரபாலிக் எஸ்ஏஆர் பாசிட்டிவ், எல்லாமே வந்து புல்லிஷ் சிக்னல் தான் கொடுத்தது எனக்கு. ப்ளஸ் இதெல்லாம் ஃபேர் வேல்யூ கேப்க்கோசம் போட்டிருக்கேன் இந்த ப்ளூவெல்லாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. வெறும் விவேப் மட்டும் வச்சுட்டு மற்ற இண்டிகேட்டர் அவாய்ட் பண்ணலாம். இல்லை அதுவும் வேணாம்னா நீ வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கூட நம்ம பண்ணிடலாம். ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. கிட்ட வந்தாலே ரெசிஸ்டன்ஸ் வந்து வித்துடும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் நல்ல ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? தேங்க்ஸ் நண்பர்களே.